தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்துக்கள் குறித்து பேசுவதற்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் காத்திருக்கிறார். திரு பிரியன், மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிமுக கூட்டணிக்காக பாஜக கதவுகள் திறந்தே இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் விஜய் கட்சி தொடங்கி இருப்பது குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய அமைச்சர் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சியை தொடங்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். முதலாவது கேள்வி, இந்த அதிமுகவுக்காக கூட்டணி கதவுகள் திறந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அரசியல் களத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், இருப்பினும் தங்களது பார்வை? இல்ல, அடிப்படையா நான் பல மாதங்களாக சொல்லி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில ஒரு நெருக்கமான உறவு ஏற்கனவே இருந்தது. அதிமுகவுக்கு உரிய மரியாதையை பிரதமர் கொடுத்தாரு. என்டிஏ கூட்டத்துல பக்கத்துல தான் உட்கார வச்சாரு. அடுத்தது மோடி தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எடப்பாடி அவர்கள் சொன்னார். அப்ப அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சுக்கள் காரணமாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு உரசல், அதுவும் மாநில பாஜகவுக்கும் ஒரு உரசல் இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னாரு, இது மாதிரி பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கல 26, அதனால நாங்க பிரிஞ்சு வந்தோம்னு சொன்னாரு. ஆனா இந்த மாதிரியான காரணங்கள் ஒவ்வொரு காரணங்களும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றாங்க. தெளிவான காரணம் ஏன் பிரிஞ்சிருந்தாங்கன்னு தெரியல. பட் அடிப்படையான விஷயம் என்னவென்றால், இந்த இரண்டு பேரும் தனித்தனி அணியாக தேர்தலை சந்தித்தால் ரெண்டு பேருக்கும் அது நஷ்டமான ஒரு விஷயம், கஷ்டமான ஒரு விஷயம். அது ரெண்டு பேருக்கும் லாபகரமா இல்லாத ஒரு விஷயம். தேர்தல் வெற்றியில பார்க்கும்போது அது சரியான பலனை கொடுக்காத ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது பழனிசாமி தரப்புல கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, தொண்டர்கள் விரும்பவில்லை அப்படின்றாங்க. இப்ப 2019 இருந்து தொண்டர்கள் விரும்பவில்லை தான். ஆனா நீங்க அப்பெல்லாம் கூட்டணி வச்சீங்க, 19 வச்சீங்க, 29 வச்சீங்க. இப்ப நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு 26 தான் முக்கியம். 24 இருந்து நாடாளுமன்ற தேர்தல். இதுல ஒரு போக்கஸ் நீங்க மோடி வேண்டுமா வேண்டாமான்னு ரெண்டு விஷயத்துல ஒரு விஷயத்தை கையில் வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணணும். உங்களை பொறுத்த மட்டும் நீங்க மோடிக்கு எதிரான எந்தவித கருத்துக்களையும் நீங்க சொல்லல, மோடி மீண்டும் வர வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லை. சோ மத்திய பாஜகவை பொறுத்த மட்டும் நீங்க ரொம்ப சாஃப்டா தான் இருக்கீங்க. நீங்க கூட்டணி விட்டு விலகி வந்துட்டு சொல்றீங்க. 10 வருஷ கால பாஜக ஆட்சியோட அந்த என்னென்ன செய்ய போன்ற விஷயங்களை நாங்க சொல்லுவோம்லாம் சொல்றீங்க. ஆனால் மத்திய பாஜகவை பத்தி நீங்க மோடியை பற்றியோ அல்லது அமித்ஷாவை பற்றியோ எந்த விதமான விமர்சனங்களை வைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த மாதிரி சேனல்ஸ்ல கூட்டணி பற்றி விவாதங்கள்லாம் வரும்போது அதிமுக எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனும் வராது இருக்காங்க, பிஜேபியில இருந்தும் எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனும் வராது இருக்காங்க. கூட்டணி முடிந்து விட்டு உண்மை என்றால் அதிமுக பேசலாம் இல்லையா, நாங்க பாஜக விட்டு வெளியே வந்துட்டோம், பாஜக கூட்டணி கிடையாது, பாஜக மத்திய பாஜக ஆட்சி மீண்டும் வரக்கூடாது, இந்த மத்திய பாஜக ஆட்சியில் இந்த குறைகள் இருக்கின்றன பேசலாம் இல்லையா. ஏன் வரமாட்டேன்றாங்க, ஏன் பேச மாட்டேன்றாங்க? அதே மாதிரி பாஜக தரப்புல இருந்து ஏன் அதிமுக கூட்டணியை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? சோ இந்த ரெண்டு விஷயமும் பாத்தீங்கன்னா ஒரு சந்தேக விஷயம் எழுப்பி கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம ரெண்டு விஷயத்துக்கு ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. சில குறிப்பிட்ட டிமாண்ட் எல்லாம் பழனிசாமி தரப்புல வச்சிருக்கலாம். அது குறிப்பாக பாத்தீங்கன்னா ஓபிஎஸ், டிடிவியோ, சசிகலாவையோ பாஜக கூட்டணியில் நீங்க சேர்க்கக்கூடாது, சேர்த்தீங்கன்னா நாங்க சேர மாட்டோம்ன்ற மாதிரியான ஒரு டிமாண்ட்ல கடைசியா வச்சிருக்கிறதா ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். பாஜக தரப்புல இருந்து அவங்க ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு தரப்புலையும் தனித்தனியா கூட்டணி அமைச்சால் கொங்கு மண்டலத்திலே ஓட்டுகள் தெரிஞ்சு திமுகவுக்கான வெற்றியாருக்கு சுலபமாக போயிடும் நினைக்கிறாங்க. ரெண்டாவது தனியா போய் அதிமுக தோற்றுதுன்னா தேர்தலுக்கு அப்புறம் பழனிசாமி தலைமைக்கு ஒரு கேள்விக்குறி வரும். 26 எண்ணிக்கை போகும்போது அதிமுக ரொம்ப பலவீனமாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு கோஷம் பலமாக ஒலிக்கும். சோ இப்படி ரெண்டு தரப்புக்குமே பழனிசாமிக்கும் சரி பாஜகவுக்கும் பலன் இல்லாத ஒரு விஷயத்துல எதுக்காக ரெண்டு பேரும் ஈடுபடணும்? அதனாலதான் சொல்றேன், இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பாஜக இருக்கிற அதிமுக ஆதரவாளர்கள், அதிமுக இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் ரெண்டு பேரும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் அதோட விளைவுதான் இப்ப அமித்ஷா அவர்கள் கதவை திறந்து இருப்பதாக சொல்லிக் கொண்டிருப்பது. ரெண்டாவது அதிமுக நோக்கி அந்த பாஜக இருக்கிற கூட்டணி கட்சிகள் யாரும் போகாது இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏன் போகாது இருக்காங்கன்னா, இந்த ரெண்டு கட்சிகளுக்கு நடுவில் ஒரு நெருக்கம் வரும் என்று எதிர்பார்த்து அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ இது ஒரு தெரிஞ்ச விஷயம். இன்னும் ஒரு வாரத்துல 10 நாள்ல திரையுலகம் உண்மை தெரியும். இணைப்பில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.